அப்போ அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நாங்கள் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு ஒன்றுமே நடக்கலை, ஜெபம் பண்ண அன்னைக்கில். ஆனால் கட்டெல்லாம் அவுத்து விட்டேன், யாரையுமே அடிக்கலை அவர். ஆனால் அடுத்த நாள் ஒரு 10 மணிக்கு ஒரு பெரிய கூட்டம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் சுகமான உடனே அவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க தான் 13 பேர் ஃபஸ்ட்டு ஞானசானம் எடுத்தாங்க. அவருக்கு பிறகு ராஜ்கிஷோருக்கு பிறகு அவங்க 13 பேர் நம்ம எஃப்எம்பிபி அண்ணமார்க்க ஞானசானம் கொடுத்தாங்க. இப்போது சிவானில் பணி செய்து அந்த பணி செய்த காலத்தில் நான் அங்கே வந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போது ஒரு இளைஞர் கூட்டம் உங்களுடைய வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஆமாங்க ஐயா. ஆமாம். உங்களுடைய மனைவி தங்கை ஆஷ்டநாத்தோடு கூட அந்த தம்பிமா நல்லா பழகி உங்களோட குடும்ப அங்கத்தினர்கள் மாதிரியே பழகுவாங்க. அப்படிப்பட்ட வாலிபர்களில் இப்போ எத்தனை பேர் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாங்க? இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் இப்போ சமீபத்தில் 2025 பிப்ரவரி 7ஆம் தேதி அங்கே இருந்தாங்க ஐயா, பீகாரில் இருந்தேன். அவங்க சொன்னபடி யூத்து மாத்திரம் எப்படி இருந்தாலும் ஒரு 1500க்கு மேலே இருப்பாங்க. இப்போ யூத் மாத்திரம் அந்த 3 டிஸ்ட்ரிக்டாக மாறிட்டது. ஒன்று வந்து சிவான், முதல்ல சாரன்னு டிஸ்ட்ரிக் இருந்துச்சு, இப்போ வந்து சிவான், கோபால்கஞ்ச், சப்ரான்னு மாறிட்டு. அதனால் அப்போ அந்த பகுதிகளில் எல்லாம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை போல் ஏராளமான ஸ்தாபனங்கள் அங்கே வேலை செய்யுது. 35 ஸ்தாபனம் இப்போ வேலை செய்தாங்க. இப்போ அந்த 35 ஸ்தாபனங்களினுடைய தனித்தனியே மொத்தத்தில் பார்க்கும்போது கூட்டு முயற்சியில் 1500 இளைஞர்கள் இருப்பாங்க. 30,000க்கு மேலே விசுவாசிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த 3 மாவட்டத்தில். ஆமாம், அவங்க சொன்னது இப்போ சமீபத்தில். ஏன்னா நான் அந்த 7ஆம் தேதி போயிருந்தேன். 9ஆம் தேதி ஒரு முதல் வயசான அம்மா இறந்தவங்க ஞானசானம் கொடுத்தவங்களில் அவங்களுடைய நினைவு ஆராதனை வச்சாங்க. அங்கெல்லாம் முதல்ல சர்ச்சுக்குள்ளே மீட்டிங் நடத்துகிறதே கஷ்டம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் சேர் போட்டு மெயின் ரோட்டில் கதவெல்லாம் அந்த மூங்கில் வச்சு சகல ரோடையும் அடைச்சி யாருமே ஒன்றும் சொல்ல, ஒரு 500 பேருக்கு மேலே மக்கள் கூடி வந்து அந்த ஆராதனையில் கலந்து கொண்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஐயா. இப்படி வளர்ந்து வந்த ஊழியத்தில் எதிர்ப்புகளை எப்போ சந்திச்சிருக்கீங்களா? எதிர்ப்புகள் அந்த ஆரம்ப காலங்களில் ரொம்ப இருந்துச்சுங்க ஐயா. நான் பேச்சலராக இருக்கிற சமயத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. குடும்பத்தோடு வந்த பிறகும் எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி எதிர்ப்புகள் சமயத்தில் நம்ம நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் உள்ள ஜெபக்குழுக்களுக்கு அனுப்புவோம். அவங்க ஜெபிப்பாங்க. ஆண்டவர் அற்புதமாக சில காரியத்தை செய்வார். அதில் ஒரு சின்ன சாட்சி மாத்திரம் நான் சொல்கிறேன் ஐயா. அதாவது கோபால்கஞ்சில் ஞானசானம் எடுத்த ஒரு சிலருடைய இடங்களில் டைரெக்டாகவே போய் அவங்கள த்ரெட்டன் பண்ணி அவங்களையெல்லாம் பயப்படுத்தினாங்க. அப்போ எங்களை கிராமத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நாங்களே பார்த்துக்குறோம், எல்லாம் கொஞ்சம் வாலிபர்கள் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சவங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த சமயத்தில் கர்த்தர் அற்புதமாக ஒரு போலீஸ் எஸ்பி, சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், ஒரு நல்ல விசுவாசி ஆண்டவர் அனுப்பினார். அவர் வந்து எந்த விதமான பயப்படுத்தவும் செய்யலை. அவரும் சொன்னது ஜபந்தான், நீங்கள் ஜபம் பண்ணுங்கன்னு. எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அங்கெல்லாம் அவரும் சில சமயம் அவருடைய மனைவியும் ஜபத்துக்கு வந்துடுவாங்க. ஆண்டவர் அதை ஒரு அற்புதமாக மாற்றி தந்தார். ஆனால் நாங்கள் அடி வாங்கினன்னு அந்த வரலைங்கய்யா. உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் சில இடத்துல இருந்துச்சு. ஆனால் அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் வர வேண்டான்னு சொல்லிடுவாங்க, உங்கள் மேலே ரொம்ப வஞ்சனையாக இருக்காங்க, கை வைக்கிற மாதிரி இருக்காங்கன்னெல்லாம் 2 தடவை சொன்னாங்க. அப்போல்லாம் நாங்கள் தப்பிக்கப்பட்டோம். மிஷினரி வாழ்க்கை என்றாலே அது கடினமான பாதை தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கடினமான பாதை என்பது அடிபடுவதினாலோ சித்திரைவதைப்படுத்துவதினாலோ மட்டுமல்ல, பல்வேறு விதங்களிலே நமக்கு பாடுகள், சோதனைகள், வேதனைகள், தடைகள் வரலாம். அதனால் மிஷினரி ஊழியம் என்றாலே அடிக்கப்படுவது, உதைக்கப்படுவது என்கிற ஒரு தவறான எண்ணம், அல்லாவிட்டால்
அதிகப்படியான எண்ணங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியம் ஊழியத்திற்கு புறப்பட்டு வருவதற்கோ நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்பதற்கோ தடையாக இருக்குமானால் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்போது நம்முடைய மனநிலையிலே மாற்றம் அவசியம். பீகார் மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது உண்மைதான். இன்றைக்கு சகோதரர் தேவதாசை போன்ற தேவனுடைய ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள்? பீகார் இன்றைக்கு மிஷினரிகளின் திராட்சை தோட்டம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஆண்டவர் சரித்திரத்தில் மாற்றம் செய்திருக்கிறார். உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டுடைய கிருபையினால் பீகாரில் பணி செய்த காலத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரண்ட வந்திருப்பாங்க? ஒரு 780 பேருங்க ஐயா. நான் எங்களுடைய கணக்குப்படி 780 பேர். அதாவது நான் 1989 வருஷத்தில் ஞானசானம் கொடுத்தோம், ஃபஸ்ட்டு ஞானசானம். அப்புறம் கடைசியாக நான் முஜஃபர்பூரில் இருக்கிற வரையிலும் ஒரு 780 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதுசாக ஞானசானம் எடுத்தவங்க. அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமாவுக்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முழு உலகத்தினுடைய மதிப்பு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது எப்படி சொல்கிறாரு? மனுஷன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் மனிதனுக்கு லாபம் என்ன? அப்போ 780 ஆத்துமாக்கள் என்றால் 780 உலகம் இருந்தாலும் அதனுடைய சொத்துக்களும் அதனுடைய மதிப்பும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த 780ஓடு மட்டுமல்ல, இந்த 780 பேர் எந்தெந்த இடங்களில் தங்கி இருக்கிறார்களோ, தேவன் எங்கெங்கு அவர்களை எடுத்து சென்றிருக்கிறார்களோ, அவர்கள் மூலமாக பரவுகிற சுவிசேஷத்தின் மூலம் எத்தனை ஆயிரமோ நமக்கு தெரியாது. அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. முசாஃபர்பூரில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? 12 வருஷம் இருந்தாங்க. அங்கே மெயினாக சர்ச் மினிஸ்ட்ரி உங்களுக்கு? சர்ச்சும் சுவிசேஷ வேலையை என்னை விடவே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நானும் என் மனைவியும் போயிடுவோம். அங்கே ஒரு சிஎன்ஐ சர்ச் இருந்துச்சு, அதுலேயும் நாங்கள் ஊழியத்தை செஞ்சோங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன ஞாபகம், சிவானுக்கு வந்திருந்தப்போ ஒரு விசுவாசி உங்களோட நெருக்கமாக இருந்தவரே கொஞ்சம் பிரிவினை செய்து ஒரு போட்டி ஆராதனை மாதிரி ஆரம்பித்து நீங்கள்லாம் போய் கூட அவரோட பேசி ஜோம் பண்ணிட்டுலாம் வந்தோம். அந்த பிரிவு சரியாயிடுச்சா? அதுக்கப்புறம் எப்படி அந்த ஊழியத்திற்கு அது ஒரு தடையாய் மாறாதபடிக்கு எப்படி சரிப்படுத்த முடிஞ்சது? அந்த ஒரு நல்ல வண்ணமாக இருப்பாருங்க. கரெக்ட். நான் அவர் கூட போய் தனியாகவும் நானும் என் மனைவியும் உட்காந்து அவங்க குடும்பத்தோடு பேசணும். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கின மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாக ஒரு பிரிவினையினுடைய அந்த தாகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்போ தங்களுடைய காலத்தில் தான் என்னை முஜஃபர்பூருக்கு போக சொல்லி சொன்னாங்க. அதையே கடவுள் தெளிவாக வசனத்தில் சொன்னார். அப்புறம் தான் நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சேன். நீ பகற்காலத்தில் நீ பிரயாணப்பட்டு போகிறவனை போல போவாய் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் உங்களுடைய கடிதம் வந்துச்சு, நான் முஜஃபர்பூருக்கு போகணும்னு. அப்போ அதை நான் உறுதிப்படுத்திட்டேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன்னு. அப்போ நான் அதுக்கு பிறகு நான் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கு பிறகு எலியாக்கிம் ஜனா மிஷினரி வந்தார், அவர் ஹேண்டில் பண்ணாருங்கய்யா. நான் நான் எதுலேயும் போய் மோதிக்க மாட்டேன். முடியலனா அமைதியை விட்டு விலகி கர்த்தர் கிரியை செய்வார்னு விட்டாங்க. அரசு வேலையில் இந்த பணி மாற்றம், இடமாற்றம் இருக்கிற மாதிரி ஒரே பெயரில் பல இடங்களில் கிளை நிறுவனங்கள் அமைத்து செயல்படுகிற கம்பெனிஸில் மாற்றங்கள் இருக்கிற மாதிரி ஊழியத்திலேயும் இடமாற்றம் இருக்கும். அது ஊழியத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையிலையும்
ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு மாற்றத்திற்கான அவசியத்தின் அடிப்படையிலையும் செய்கிறது இயக்க. அப்படி நீங்கள் சிவான்லேருந்து முசாஃபர்பூர் போனீங்க. முசாஃபர்பூர்லேருந்து வேறு எங்கேயாவது போனீங்களா, இல்லை நேரடியாக சென்னை ஊழியத்துக்காக வந்தீங்களா? முசாஃபர்பூர்லேருந்து ஒரு வருஷம் திருவண்ணாமலை போனாங்க ஐயா. ஓ, ஒரு வருஷம். சரி. ஆனால் எனக்கு வந்து சென்னையில் இந்த வட இந்திய மக்களை சந்திக்கணும்னு அந்த பாரம் எனக்கு 2005 ஆண்டவர் கொடுத்தாரு. நான் ட்ரெயினில் வரையில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றதை பார்த்தோன்னே எனக்கு மனம் உடஞ்சிரும். அப்போ நான் என் மனைவிகிட்ட சொல்லிவிட்டு நான் அன்ரிசர்வுக்கு ஓடி போய் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் எல்லாம் அன்ரிசர்வில் உட்காந்து ஒரு சில சமயத்தில் நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மக்கள் ஆர்வமாக கேட்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இவங்க வெளியூர் வந்தால் ஏன் இவ்வளவு ஈஸியாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லித்தான் நான் ஸ்தாபனத்துல எல்லாம் சொன்னேன், எப்படியாச்சும் இந்த ஊழியத்தை செஞ்சால் ஈஸியாக நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு. அதனால் ஒரு வருஷம் அங்கேயும் நான் திருவண்ணாமலையில் செஞ்சேன். ஆனால் என்னுடைய ஆர்வமெல்லாம் எப்போ எனக்கு இந்த வட இந்திய மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தாகத்தோடு இருந்தேன். அதை 2010 அக்டோபரில் FMPB கொடுத்தாங்க. அப்போது திருவண்ணாமலை பிராந்தியத்துக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருந்தேன். அப்போது சென்னையில் 2010 2010 அக்டோபர்லேருந்து இந்த பணி ஆரம்பிச்சிங்க. இப்போ அந்த பணியினுடைய விளைவாக இன்றைக்கு நீங்கள் காண்பது என்ன? இந்த நான் பீகாரில் எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியலையோ அதை காட்டிலும் ஒரு 3 மடங்குக்கு மேலேயே நான் சுவிசேஷம் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு வாரமும் சாதாரணமாக நானும் எங்கள் டீமும் சேர்ந்து சுமார் ஒரு 5000 ட்ராக்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு வாரமும். நான் மாத்திரம் இல்லை, என் கூட இருக்கிற ஹிந்திக்காரங்க. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டப்பா எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச தமிழ்காரங்க ஒரு 50 பேர் வேணும்னு ஒரு 28 பேர் இருக்காங்க அவர் டீமாக அந்தந்த ஏரியாவில். அவங்களே நம்மக்கிட்ட ட்ராக்ஸை வாங்கி வாரம் வாரம் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு எதிர்ப்பான இந்த சூழ்நிலையில் இங்கே தென்னிந்தியாவில் ஒரு ஓப்பன் டோர் ஆண்டவர் கொடுத்து அவங்க அந்த சுவிசேஷத்தை கேட்டு வாரம் வாரம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ட்ராக்ஸ் அந்த ஊழியம் முடிஞ்ச பிறகு ஃபோன் வரும். சில பேருக்கு படிக்கவே தெரியாது, ஃபோன் நம்பரை மாத்திரம் இது என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு ஏசாமின்னு சொல்லுவேன். அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்புங்க ஐயா. இது நீங்கள் இடையில் ஒரு கேள்வி நீங்களே பேசும்போது சொன்னீங்க, அங்கே சுவிசேஷத்தை காது கொடுத்து கேட்டு இதயம் திறந்து விருப்பத்தோடு கேட்காதவங்க இங்கே விருப்பத்தோடு கேட்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு இடமாற்றம் மக்களுக்கு மனதிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. ரெண்டாவது, புதிய இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது நிமித்தமாகவும் இந்த ஆண்டவரை பற்றி கேள்விப்படும் போது ஒரு புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய செக்யூரிட்டி ஃபீலிங் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. மூணாவது, அவங்க இடத்துல இருக்கும்போது குடும்பத்துக்கு பயந்து, நண்பர்களுக்கு பயந்து, ஒரு அரசியல்வாதிகள், சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கிற கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களுக்கு பயந்து தீர்மானம் எடுக்க முடியாதவங்க இங்கே வந்தால் அவங்க சுயமாக தீர்மானம் எடுப்பதற்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. எந்த தடையும் இல்லை. இன்னொன்று, அங்கே நம்ம போகும்பொழுது அந்த ஊழியத்தை குறைத்து சொல்லலை, சில கிராமங்களுக்கு போவோம். ஆனால் இங்கே இந்த ஊழியத்தை செய்வதின் மூலமாக பல மாவட்டங்களுக்கு, பல 100 கிராமங்களுக்கு சுவிசேஷம் போவதற்கு நம்ம வாய்ப்பு உருவாக்குறோம். மாநிலங்களுக்கும் போகுது. அப்போ இங்கே நடக்கிற ஊழியத்தில் இப்போ எத்தனை சென்டரில் உங்கள் மூலமாகவும் உங்களுடைய குழு மூலமாகவும் நடக்குது? இப்போ 317 பேர் திருமுழுக்கு எடுத்திருக்காங்கன்னு. ஒரு 6 இடத்துல ஒரு கரெக்டாக
ஆராதனைனா சில இடங்களில் வந்து குறைவான மக்கள் இருப்பாங்க, சில இடங்களில் கூடியிருப்பாங்க. ஆனால் 6 இடத்துலையும் ரெகுலராக நடக்கும். 317 பேர் திருமுழுக்கு எடுத்திருக்காங்க. இப்போது திருமுழுக்கு எடுத்ததில் எத்தனை பேர் இங்கே இருப்பாங்க, எத்தனை பேர் ஒருவேளை இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு நீ ஊருக்கு போவோம் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சுமார் ஒரு 200 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவங்க போகலை, குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓகே. சில பேர் வந்து நான் அவங்களுக்கு சொன்னது அதுதான், இவங்க வந்து குடும்பம் அங்கே இருந்துச்சுன்னா இவங்களாலும் வாழ முடியாது, அவங்களும் நல்லா வாழ முடியல, குழந்தைகள் படிப்பு வீணாகுது. அதனால் நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா பீகாரில் எப்படி இருந்தோமோ அதே போல் அவங்களுக்கு நாங்கள் ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். அவங்களோட எங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க, கஷ்ட நஷ்டம்னா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. அதனால் அவங்கள குடும்பத்தை கூட்டிகிட்டு வர வச்சு குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கோம், படிக்கிறாங்க. அவங்க குடும்பமாக சர்ச்சுக்கு வர்றாங்க. சிறு பிள்ளைகளாக வந்ததுனால அவங்க இங்கே உள்ள தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படி படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்காங்க. ஆனால் தமிழ் கம்பல்சரியாக படிக்க வேண்டியது இருக்கிறதுனா அதையும் படிச்சுக்கிறாங்க. வெரி குட். அப்படி உங்களுடைய முயற்சியின் மூலமாக எத்தனை பிள்ளைங்க இப்போ ஸ்கூலில் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க? இப்போ ஒரு 20 குழந்தைகளுக்கு பக்கம் படிக்கிறாங்க. அதில் 2 பேர், ஒரு பையன் வந்து அவன் பேர் பவன், ஜார்க்கண்ட் மாநிலத்தை, அவங்க அப்பா பேர் ராஜேஷ், அம்மா பேர் நீலம். அவங்க குடும்பமாக வர வச்சோம். அந்த பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கல, நான் படிக்கவே மாட்டேன்னா அவனை எங்கள் வீட்லேயே வச்சு 6 மாதம் அவனுக்கு கவுன்சில் பண்ணி அவனை படிக்க வச்சு அவனை மறுபடியும் 10th பாஸ் பண்ண உடனே அவங்க அப்பா வேலை செய்கிற கம்பெனி ஓனர் அவனுக்கு உதவி செய்து அவரும் ஆலோசனை சொல்லி அவன் ஆவடியிலேயே பாலிடெக்னிக் படித்தான். அதில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி இப்போ என்ஜினியராக இருக்கான். அவனுடைய வாழ்க்கையை பார்த்து இன்னொரு பையன், அவன் எபினேசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அவன் 11th ஸ்கூல் ஃபஸ்ட் வந்துட்டான். இவங்கெல்லாம் ஒரு சாட்சி. இவங்களை பார்த்தோன்னே குடும்பமாக இவங்க படிப்பில் முன்னேறி வர்றதை பார்த்தோன்னே மற்ற பெற்றோர்களும் ஐயா எங்கள் குழந்தைகளும் இங்கே வந்து படிக்கணும்னு சொல்லி இப்போ படிக்கிறாங்க. சண்டே கிளாஸ் ரெகுலராக நடக்குதுங்க ஐயா. ஒரு இளைய தலைமுறை, ஒரு எதிர்கால சமுதாயம் உருவாகுது. ஆமாங்க ஐயா. அது கிறிஸ்துவின் சேனையாக மாறணும். ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். இப்போது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் முழு நேர பணியிலிருந்து நீங்கள் எப்போ ஓய்வு பெற்றீங்க? 2022. 2022. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலிருந்து செய்த அதே ஊழியத்தை இப்பொழுது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் உதவியோடு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. வெரி குட். விடவே இல்லை. வெரி குட். ஏன்னா என்னுடைய தரிசனம் என்னென்னா, எப்படியாச்சும் சென்னைக்குள்ள ஒரு 25 இடத்துல இந்த ஆராதனையை நடத்த முடியும். அந்த 50 பேர் கிடச்சிட்டாங்கன்னா தமிழ்காரங்க, ஹிந்தி தெரிஞ்ச தமிழ்காரங்க, அவங்கள கொண்டு, ஏன்னா பாரமுள்ளவங்க அவங்கள கொண்டு செய்ய முடியும். 2வது இதுக்கு இடையில் எனக்கு இந்த ஹிந்தி மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னு உடனே நாங்கள் மன்னூர்பேட்டையில் ஹிந்தி கிளாஸ் நடத்துகிறோம். அதில் கலந்து கொள்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஹிந்தி சொல்லி கொடுத்து, ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக சுவிசேஷம் சொல்லணும் ஹிந்திக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மணலியில் 2015, 16, 17 வரையில் 3 வருஷம் நாங்கள் இந்த மே மாத லீவில் ஒரு 15 நாள் ஹிந்தி கிளாஸ் நடத்தி அங்கே இருக்கிற வாலிபர்களை ஹிந்தி படிக்க வச்சு அவங்க சுவிசேஷம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களே ஆராதனையெல்லாம் நடத்துகிறாங்க. நம்ம தமிழர்கள் ஹிந்தி படித்து அவங்க நடத்துகிறாங்க. இப்போ தூயமணி அந்த குரூப்லாம். ஆமாம், அந்த அண்ணன் அவங்க இது சோன்னு ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அந்த சகோதரர்கள் தூயமணி ஐயாவும் வருவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து இலையுதிராதிருக்கிற பச்சை மரத்தை போல் இருப்பார்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். இப்போது உங்களுக்கு ஒருவேளை இப்போது 68 வயதுகிட்ட ஆயிருக்குன்னு வச்சுக்கொள்வோமே, வயதுக்கேற்ற பலவீனங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். அதன் மத்தியிலையும்
தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய சத்துவத்தையும் சரீரத்தில் பலனையும் கொடுத்து நடத்தி வராரு. இப்போது கனம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதத்திலெல்லாம் கனம் பண்ணியிருக்கிறாரு? உங்களுடைய பிள்ளைகளினுடைய குடும்ப வாழ்வை எப்படி கனப்படுத்தி இருக்கிறாரு? உங்களோட உடன் பிறந்த சகோதரன், உங்கள் அண்ணன், அப்புறம் பெற்றோர்கள், சுற்றம் சூழ ஒருவன் ஒரு கிராமத்திலேருந்து ஊழியத்துக்கு போகும்போது அது அந்த ஆசீர்வாதம் அவங்களோட நிற்கிறது இல்லை, அது சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. அப்படி எங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியுமா? என்னுடைய பெற்றோர் என்னைய ஊழியத்துக்கு அனுப்பையில் மிகவும் வியாதி உள்ளவங்களாக இருந்தாங்க. அவ்வளவு வியாதி. எங்கள் அப்பாவுக்கு சுகர், ஆஸ்மா, பயங்கரமான வியாதி. ஆனால் நான் ஊழியத்துக்கு போன பிறகு அந்த வியாதியிலிருந்து அவர் முழுவதுமாக விடுபட்டார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அப்புறம் அவர் 1984 வருடத்திலே மரிச்சிட்டார். என்னுடைய பெற்றோர்களுக்கு 25 வருஷத்துக்கு பிறகு தான் நான் பிறந்தவன். அதனால் அவங்க எனக்கு முன்னாலே வயசானவங்க. அவங்க அம்மா 91 வயசு வரையில் இருந்து 2004 வருஷம் அவங்களும் வியாதி இல்லாமையே மரித்தாங்க. அவ்வளவு வியாதி உள்ளவங்க. ஆனாலும் அவங்க 2 பேருமே வியாதி இல்லாமல் மரித்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் அவர் ஒரு கார்பெண்டர், அப்பாவை போல் அவரும் கார்பெண்டர். ஆனால் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நீங்கள் டங்கன் அகாடமிக்கு வந்தீங்களே, அங்கே அவர் மகன்தான் பிரின்சிபல். இப்போ பிரைஸ் தி லார்ட். அவன் 12th முடித்த உடனே நான் தான் அவனுக்கு கைட் பண்ணி, அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோடனே அவனுக்கு கைட் பண்ணி டிகிரி முடித்து, போஸ்ட் கிராஜுவேட் முடித்து, கடைசியில் பிஎட் முடித்து, இன்றைக்கி அந்த ஸ்கூலில் அவன் பிரின்சிபலாக இருக்கான். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. அடுத்தது என் மகனும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காருண்யாவில் முடித்தான். என் மருமகளும் ஒரு எஃப்எம்பி போல் ஒரு மிஷினரி ஸ்தாபனம், அதிலுடைய மிஷினரியினுடைய அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்களும் எங்களோட கூட ஹிந்தி ஊழியத்தில் பயன்படுறாங்க. வாரம் ஆராதனை நடத்துகிறான். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது, என்னுடைய அவள் எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு திருமணத்திற்காக இருக்கையில் எந்த செலவுமே இல்லாமல் ஆண்டவர் திருமணத்தை முடித்தார். நான் சொன்னேன் கடன் வாங்க மாட்டேன்னு. ஏன்னா கொரோனாவில் கொடுத்துட்டாரு கல்யாணத்தை. 50 பேர் தான் வந்தாங்க, கடனே வாங்கலை. 50 பேர் தான் கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 பேர், எங்கள் வீட்டிலேருந்து 10 பேர், மற்றபடி தெரிஞ்சவங்க ஒரு அவ்வளோதான். கடனே வாங்கலை. அது ஒரு மகளுடைய கல்யாணத்தில் நடந்த அற்புதம். மாப்பிள்ளையும் ஒரு ஸ்டேட் பேங்க் மேனேஜர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருக்கார். எந்த வரதட்சணை வாங்கலை, எந்த டிமாண்டும் கிடையாது. இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய கர்த்தர் என்னை அந்த வயதான காலத்துலேயும் சமாதானமாக வச்சுருக்கிறாருன்னு நான் தைரியமாக சொல்ல முடியுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு இந்த பட்டணத்தில் யாருமே தெரியாது நான் வந்த சமயத்தில். ஆனால் இன்றைக்கி இந்த இந்தி ஊழியத்தின் விளைவாக அநேகர், அதாவது இந்த சுவிசேஷத்திற்காக கூடிக்கிறாங்க. எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வரும். நீர் எனக்கு தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அதுபோல தான் இந்த ஊழியத்தில் எப்பெல்லாம் நான் பாடுகள் அனுபவிக்கிறேனோ அப்பெல்லாம் ஒரு பரிசுத்தவான்களுடைய கூட்டம் பக்கத்தில் இருக்கிறத அப்படியே உணர்வேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சென்னைக்கு வரும்பொழுது யாரும் உங்களுக்கு தெரியாது. இப்போ சென்னையில் இருக்கிற யாருக்கும் உங்களை தெரியாமல் இல்லை. அப்படி இல்லைங்க ஐயா, இல்லவே ஒரு பெரிய வட்டத்தையே உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் சொன்ன சில காரியங்களை நேயருடைய ஞாபகத்துக்கு கொண்டு ஆண்டுடைய நாமத்தை துதிக்கணும்னு ஆசைப்படுறேன். சிவானிலே முசாஃபர்பூரிலே நீங்கள் பணி செய்ததினுடைய விளைவாக ஆண்டுடைய கிருபையினால் 700க்கு அதிகமான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒருவேளை ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டவர்கள் பல ஆயிரம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சில 100 இருக்கலாம். அதில் 700 பேர் திருமுழுக்கின் மூலமாகவும் தேவனை
மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொன்னீங்க, அந்த பகுதியில் நீங்கள் செய்த ஊழியத்து நிமித்தமும் மற்ற அமைப்புகளின் மூலமாகவும் நடந்த ஊழியத்து நிமித்தம் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் இளைஞர்கள், 30,000 மக்கள் 30,000 மக்கள் விசுவாசத்திற்குள்ளே வந்திருக்காங்க. அதில் இளைஞர்களை பற்றி சொல்லும்போது 1000 வாலிபர்கள் 1000க்கு மேலே இருப்பாங்க. 1000க்கு மேலே வாலிபர்கள் உதயமாகி இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய பெரிய ஈவு. சென்னை வாழ் இந்த வட இந்திய மக்கள் மத்தியில் செய்த ஊழியத்து நிமித்தம் கிட்டத்தட்ட 25 இடங்களில் 6 இடத்துல நடத்துகிறாங்க ஐயா. 25 இடத்துல வாஞ்சையாக இருக்குது சீக்கிரம் செய்யணும்னு. ஓகே ஓகே 6 இடத்துல ஆராதனை நடக்கு. 25 இடங்களில் லட்சியமாக வச்சு லட்சிய லக்காக வைத்து நீங்கள் செயல்படுறீங்க. இங்கே திருமுழுக்கு பெற்றவங்க மொத்தம் எத்தனை பேர் சொன்னீங்க? 317 பேர். 317 பேர் திருமுழுக்கு பெற்றிருக்கிறாங்க. இங்கே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு விடுமுறைக்கு செல்லும் போதோ அங்கு சென்று தங்கி இருப்பதினாலோ பல ஆயிரங்களுக்கு இந்த சுவிசேஷம் செல்லுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு திறந்திருக்கிறாரு. இங்கே வந்து ஆண்டவரை அறிந்ததினாலும் ஏற்றுக்கொண்டதினாலும் பிள்ளைகள் நல்ல பள்ளியில் படிக்கவும் கல்லூரியில் படிக்கவும் இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு வரத்தக்க அளவுக்கு 2ஆம் தலைமுறையை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த ஊழியத்தை செய்கிற தேவனுடைய அடியான் சகோதரன் தேவதாஸ் அவர்களையும் அவருடைய மனைவி ஆஸ்நாத் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், இவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுடைய எதிர்காலம் என்று இந்த ஆசீர்வாதம் தலைமுறைகளை தாண்டி மல்கியா 2:15 வாசிக்கிறபடி ஒரு தேவ பக்தி உள்ள பரிசுத்த சந்ததியையே ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நேயர்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த சாட்சியை கேட்ட இந்த நேயர்கள் செய்ய வேண்டிய கடமையோ அவர்களுடைய பொறுப்போ இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்ல விரும்புகிறது, வட இந்தியாவுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம், காலத்தின் தோற்றத்தை உங்களால் நிதானிக்கக்கூடியது, இந்த காலத்தை உங்களால் ஏன் நிதானிக்காமல் போனதென்னன்னு கேட்குறாரு. எந்த காலம்னா, இப்போ நம்ம வசிக்கிற காலம். வட இந்திய மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே இந்த தென்னிந்தியாவுக்கு வரையில் அவர்களை குறித்ததான ஒரு அக்கறையோடு கூட அவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்ங்கிற பாரமுள்ள மக்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கணும். அப்படி விருப்பமுள்ளவங்க 3 காரியத்தை செய்யணும். 1, இந்த வட இந்தியாக்காரங்களை பார்த்தா உடனே ஜெபம் பண்ணிடணும். அடுத்த நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் சுவிசேஷம் கிடைக்கணும் அல்லது ப்ளஸ் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுங்க. 2வது, அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஏன்னா யாருமே வட இந்தியாவில் அதிகமாக லேபர்ஸ் தான் நம்ம இருக்காங்க. அதில் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அந்த மக்களை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அவர்களை பார்த்து நேசிக்கிறதுக்கு அடையாளமாக ஒரு ஸ்மைல் பண்ணணும், ஒரு புன்முறுவல் விடணும். 3வது, நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் கையில் ஹிந்தி பாஷையில் ஒரு ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க, கொடுத்துருங்க. ஐயா சொன்னது போல் ஒரு ட்ராக்ஸ் தான் 86வது வருஷத்தில் கொடுத்தது. அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு ஆலமரமாக இருக்குதுன்னு நீங்கள் காண்கிறீங்க. ஆக இந்த சுவிசேஷ வேலையில் எப்போதும் ஒரு ட்ராக்ஸ் பையில் வச்சுக்குங்க ஹிந்தியில். ஏன்னா 100 ட்ராக்ஸ் தமிழ்காரங்களுக்கு கொடுத்தோம்னா 99 கீழே போட்டு போயிடுறாங்க. ஆனால் ஹிந்திக்காரங்களுக்கு நாங்கள் 100 ட்ராக்ஸ் கொடுத்தா 1 கூட தரையில் பார்க்கல, இந்நாள் வரலும் பார்க்கல, மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் எப்படியாச்சும் இந்த 3 காரியத்தை செய்யணும். ப்ரேயர் பண்ணணும், ஸ்மைல் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்படிப்பட்ட தருணத்தில் ஒருவேளை உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடும். இன்றைக்கி தமிழகத்தில் குறிப்பாக மொத்தத்தில் இந்தியாவில்
மொழி சார்புள்ள பிரச்சனைகள் நிறைந்திருக்கும் காலம். 2 மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை என்று கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், தேவனை விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்களும் நானும் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவைகள். மொழியை தேவன் படைக்கிறார், எனக்கென்று ஒரு தாய்மொழியை கொடுத்திருக்கிறார். அடுத்த மொழி பேசுகிற சகோதரனை நேசிக்கும் மனநிலையை ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரிதானா? ஆக இந்த மொழி பிரச்சனைகளில் நம்முடைய மாநிலமோ தேசமோ சிக்குண்டு சிதறாதபடிக்கு நம்முடைய தேசம் காக்கப்பட அனைத்து ஜாதி மக்களும் அனைத்து பாஷைக்காரரும் கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிக்கையிட நாம் ஜெபிப்போம். அதற்கேற்ற சூழ்நிலையை தேசத்தில் அமைத்து ஆண்டவர் தாமே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இன்னொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது ஜான் கிருபாகரன், ரெவரண்ட் தேவதாஸ். God bless you.